வாங்கடா. நல்லா இருக்குல்ல? ஏப்பா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? எங்க ஆளே காணுமேனு பார்த்தேன். ஏப்பா மடத்துக்கு போனது வழி கேட்டீங்க, இங்க வந்து நிக்கீங்க, என்ன விஷயம்? இல்லைங்கண்ணே, அது குளிக்கலான்னு வந்தோம். குளிக்கவா? நல்ல விஷயம்தான். கோயில் குளத்துல குளிச்சா புண்ணியம் தானே. ஆமா, உங்களுக்கு இது ஆதிசாமியா? ஆமாண்ணே, ஆமாம்மா. அப்போ நீங்களும் ஒரு வகையில எங்களுக்கு சொந்தமா தான் இருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு சொந்த ஊர் எது? விருதுநகரா சிவாசியா? தண்ணி எடுத்துட்டீங்களா? இல்ல நான் வரவா? சரி சரி, நான் வாங்க. டேய், ரொம்ப விசாரிக்கிறான்டா. ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சோ? அப்படிதானே தெரியுது. ஒருவேளை விட்டுருந்தா குத்தி கொண்டு இருப்பானே. துண்டை முறுக்கி அப்படியே கழுத்துல போட்டு சுத்தி அப்படியே தண்ணியில போட்டு அமைக்கிடலாம். ரெடியா இருங்க. டேய் போடா. அவங்க போனதும் துண்டை போட்டு இருக்கிறான். பாவம் பொம்பளை பிள்ளைய வேண்டுதலுக்காக தண்ணி எடுக்க வந்துச்சா, அதான் சும்மா துணைக்கு வந்தேன். ஆமா, உங்களுக்கு இதுதானே குலசாமி? ஆமாங்கய்யா. ஆமாண்ணே, ஆமா. செந்தூர்ல உங்களுக்கு சொந்தம் இருக்காவளோ? இல்லைங்கண்ணே, அதெல்லாம் யாரும் இல்லை. பார்த்து போங்க. சரிங்கண்ணே. ஆமா, என்னடா போலீஸ் வருது? என்ன மர்மம், இப்பதான் வரீங்களா? இப்போதான் டியூட்டி முடிஞ்சது. எசக்கே வர வழியில பார்த்தா நீங்க இங்க இருக்கிறதா சொன்னா, அதான் வந்தேன். ஏன் மர்மவன் அப்படிங்களாண்ணே? வாங்க. சரி, பார்த்து போங்க. சரிங்கண்ணே. மர்மம், வண்டி திரும்ப போலாம். சரி. ஆத்தி, என்னடா அது? மேல மேல ஆபத்தா வந்துகிட்டு இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். சரி. அப்பா, என்னண்ணே இது? போலீஸ் எல்லாம் வர்றாங்க. மாட்டுனா கதை கந்தாலாயிரம் போல இருக்குண்ணே. நல்ல வேலை, அந்த கிழவன் கழுத்துல துண்டை போட்டு முறுக்குனதுக்கு பின்னாடி இன்ஸ்பெக்டர் வரல. அப்படி வந்திருந்தா மாட்டி இருப்பானே. தப்புச்சண்டா சாமி. மேடம் சொல்லுங்க மேடம். டேய், நான் என்ன கதையை சொல்ல போறேன்? அங்க என்ன நடக்குது? சொன்னதை செஞ்சிட்டீங்களா? மேடம், இங்க ஏகப்பட்ட சனம் வந்திருக்காங்க மேடம். அதுக்கு நடுவுல இவங்களை கொலை பண்ணணுமே, அதுக்கான முயற்சியை பண்றோம் மேடம். மண்ணாங்கட்டி. ஏண்டா, இத்தனை பேரை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாம் யாரு? சாதாரண குடும்பம். அவங்கள உங்களால போட்டு தள்ள முடியல. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், அந்த குடும்பத்துல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு மேடம். அந்த ஆளு கையில சிக்கிருப்போம். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் தப்பிச்ச மேடம். இதை நீங்க சொல்லவே இல்லையே மேடம். இன்ஸ்பெக்டர்னா பயந்துருவீங்களா? அதுக்கு இல்ல மேடம், போலீஸ் குடும்பத்துல சம்பவம் பண்ணி போலீஸ் கிட்டே மாட்டினா தப்பாயிரல மேடம். டேய், நானும் போலீஸ் தான். அதுவும் பெரிய அதிகாரி. நான் சொல்றேன், எவன் குறுக்க வந்தாலும் யோசிக்காதீங்க. நான் சொன்னதை செய்யுங்க. என்ன புரியுதா? சரிங்க மேடம், கூடிய சீக்கிரம் போட்டு தள்ளிட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன் மேடம். சொன்னதை முடிக்கணும். அவன் உசுரை எடுக்கிறதுக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து நின்னீங்க, உங்க உசுரை எடுத்துருவேன். ஜாக்கிரதை. போன வை. என்னண்ணே சொல்றாங்க? டேய், போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்றாங்கடா. வேற வழியே இல்லடா, வேற வழியே இல்லை. வாங்கடா போலாம். அப்போ அங்க கன்னிமார குளிப்பாட்ட போறாங்களாம். நீ சீக்கிரம் வா, கூப்பிட்டாக.
இந்த வாரம் ஐ மாமா என்ன போலீஸ் யூனிஃபார்ம்லயே கோயிலுக்கு வந்திருக்கிய? இல்ல டியூட்டி முடிஞ்சு இப்பதாம்ல வரேன். எங்க உங்க அக்கா? எனக்கு வேட்டி சட்டையெல்லாம் இங்க எடுத்துட்டு வர்றதா சொல்லியிருந்தா. அக்கா உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்துச்சு. வாங்க போலாம். வா 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 வாங்க. என்ன எல்லாம் முடிஞ்சதா? முடிய போகுதுப்பா. மாமா வந்துட்டீங்களா? எப்போ அங்க பொருள்லாம் வச்சிருக்கோம்ல, ஆமா அங்க மாமாவுக்கு ஒரு மஞ்ச பையில வேட்டியும் சட்டையும் எடுத்து வச்சிருக்கேன். அத போய் எடுத்து எடுத்து பாப்பா. இந்தல போயிட்டு வாப்பா. கனி இங்க வாட்டி. ஏல அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். முதல்ல நீ சாப்பிட்டியா? 7 மாசத்துக்கு மேல ஆச்சு. பட்னி எல்லாம் கிடக்கூடாது. ஆமா ஐயா சாமி, உங்க வீட்டுக்காரிய நாங்க பட்னி எல்லாம் போட மாட்டோம். நல்ல வயிறார சாப்பாடு போட்டுதான் வண்டியில இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். போதுமா? சரி. அண்ணா மைனியும் சாப்பிட்டாங்க, என் வீட்டுக்காரியும் சாப்பிட்டாங்க. நான் கவனமா தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா அவனை தயவு செஞ்சு வாய் மூட சொல்லு, இல்லனா கோவில்னு கூட பார்க்க மாட்டேன். என்னத்தையாவது செஞ்சுட்டு போறேன். டேய் சிவபாலா, நீயாவது சண்டை போடாம இரேன் கொஞ்சம். இல்லை டாக்டர், சாமி கும்பிட வந்ததே நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்ட்டு தான். வந்த இடத்துல தேவையில்லாம அம்மையும் தம்பியையும் உரண்ட இழுக்காம இருக்க சொல்லு. வளர்ந்தவனே இல்ல ஒன்னையும் இங்க வர வச்சிட்டாளுங்களா? விளங்கின மாதிரி நீ போ, சும்மா இருப்பா. கோலசாமி கும்பிடு, எல்லாரும் இருக்க வேணாமா? உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் புருஷனோட சேர்ந்துதான் சாங்கியத்தை நிறைவேற்றணும். ஈசக்கியும் வீராவும் புருஷனோட வந்திருக்காளுங்க. பாவம் ரத்னாதான் ஒத்தையில வந்து நின்னுகிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு மாவிளக்கு ஏத்த வந்திருக்கிறா. என்ன செய்யறது, எல்லாம் தலையெழுத்து. பாவம். இல்ல பெரியாத்தா, நீ கூட தான் புருஷன் இல்லாம வந்து ஒத்தையில நிக்க. அதுக்காக என்ன உன்னை என்ன ஒதுக்கி வச்சுட்டோமா? என்ன தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இல்லாம வாயை மூட்டுறீல, கிளம்பு. என்னல இது இருக்கிறத சொன்னேன், இது ஒரு தப்பா? எதுக்கு இவங்க எல்லாம் இழுத்துட்டு வந்து என் உயிர் எடுக்குறீங்களே தெரியல. நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டீங்களா? எல்லா இடத்தையும் இதை கூட்டு வந்து. ஐயா இப்ப என்ன இங்க சாமி கும்பிட வந்தோமா இல்ல சண்டை போட வந்தோமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய கிடக்கு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, பிள்ளைங்க சட்டு புட்டுன்னு செய்யட்டும். ஹெட்டி, நீ கண்ணு கலங்கி நிக்காத. உன் வீட்டுக்கார நல்லபடியா திரும்பி வரணும்னு தானே இந்த வேண்டுதலை வச்சிருக்கோம். நீ கண்ணி மாற மனசார வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சித்தப்பா, இப்ப சாமி யார் குளிப்பாட்டுறது? தீச்சட்டி எடுக்க போறது யாராரோ எல்லாருமா சேர்ந்து குளிப்பாட்டணும். எதா பாக்கியா, அப்ப ஒவ்வொருத்தரையா தண்ணி ஊத்த சொல்லி குளிப்பாட்டுங்க. ஆமா, நீங்க வேட்டியை கொடுங்க, நான் மாத்திட்டு வந்துடுறேன். மச்சான், துணி மாத்த எங்கே இடம் இருக்கு? இல்லை, இவ்வளவு பெரிய காட்டுல என்ன உனக்கு துணி மாட்ட ரூமா கட்டி கொடுப்பாவ? இங்கேயாச்சும் மரவா பார்த்து மாத்திக்கல. ஆமா, அங்க அண்ணன் மரத்து பக்கம் மரவா இடம் இருக்கு, அங்க போய் மாத்திக்கோங்க. சரில அண்ணா, நான் வேணா கூட வருவா? இல்ல, வேலையை பாருல, நான் போய் மாத்திக்கிறேன். விடு. சரி மாமா. சரி வாங்கட்டி, நாம சாமியை குளிப்பாட்டுவோம். வாங்க, இந்த புடி வாட்டி. அக்கா பாருங்க, பாரு இந்த விரும்பையில பத்தியா அவங்க குடும்ப பவரை ஏத்திக்கிறதுக்காக இந்த குலச்சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே. நம்மளுடைய குலச்சாமியை போய் கும்பிடுவோமா? என்ன சொல்லுது நீ? அக்கா, இந்த பாக்கியம் மாதிரி உன்னால குனிஞ்சு நிமிந்தன வேலை செய்ய முடியுமா? ஐயோ, என்னால எல்லாம் முடியாதுப்பா. என் உடம்ப தூக்கிட்டு திரியறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல எங்க இருந்து நான் குனியறது நிமிர்றது? வேணாம்ப்பா. அப்படித்தான் குலச்சாமி எப்ப நம்மளை காப்பாத்துது. என்னடா அது, போலீஸ் வருது? டேய், ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? டேய், அசையாம உட்காருங்கடா.
இல்ல சம்மு, சாமிக்கு வாங்கின துணிமணி எல்லாம் எங்கல? இதோ இங்க இருக்குலா. இந்தா. எலே, சாமிக்கு பூ வைக்கணும், பூ எங்கல? ஏலா உன்னை நான் அப்பவே எடுத்துட்டு வர சொன்னீங்களா? வெளில வச்சா வாடிடும் தானே. இதோ போய் எடுத்துட்டு வருதேன். சீக்கிரம் வால. ஏலா அந்த வேப்பலை எடுத்துட்டு வா. அதை எடுத்து வைப்போமா? அப்புறம் சூடம் காட்டணும், சம்மு புது துணியை போட்டுக்கிட்டு வரணும். இந்த பாண்டி பையில வேற காணும். அவன் வந்து சூடத்தட்டை எடுத்து உங்க கையில கொடுத்தாதான் கற்பூரம் எரியுமா? அத்தை, மாமா ட்ரெஸ் மாத்த போனாவல்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வாடி. பார்த்து பத்திரம். மாமா 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 என்னல? மாமா என்ன கணி? மாமா, சாமிக்கு சூடம் காட்ட போறாவ. உங்களை அப்படியா? கூப்பிட்டாவ. சரி, இந்த பையன் எங்கனே வைக்கிறியா? கொடுங்க. சரி. நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ, அண்ணே, அண்ணே. வாய் நல்லா புத்துறா. டேய், கால புடுறா. நீங்க அங்க கொண்டு போங்க, இந்த வரேன். சீக்கிரம் போங்கடா. வா வா. எங்க போறா? கீழே விடா. அண்ணே. நல்லா கட்டு. டேய், முத வாயை கட்டுறா. சரி, கத்துறா போது. வாயை கட்டுறா. ஏய், ஓட்டுடா. தூங்குடா, தூங்கு. போடு, 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 உள்ள போடு. வை, வை, உள்ள இறங்கு. சீக்கிரம் உள்ள போடுங்கடா. மாமா மாமா, இன்னும் உடுப்பு மாத்தாம என்ன பண்ணுது அவ? மாமா, விறகு எடுத்து வைங்கடா. டேய், வாங்கடா. மாமா மாமா, எங்க போனாரு? அண்ணா, அண்ணா, அண்ணா. எப்பா, எசகே, மெதுவா மெதுவா மெதுவா. நீ ஏன் ஓடி வர? அண்ணா எங்கப்பா? ஏண்டி என்னாச்சு? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? ஏன் இப்படி ஓடி வர? இல்லட்டி, அங்க அண்ணமார் சிலை இருந்துச்சுல்ல? ஆமா, அண்ணமாருக்கு சிலை இருந்துச்சு. அதை பார்த்து பயந்துட்டியா? ஐயோ இல்லப்பா, அங்க இருந்த சிலைய காணும்பா. காணுமா? இலே, என்ன என்ன உளருத? இப்பதான் அந்த பக்கம் போயிட்டு வருதேன். மாத்தா மருந்தானே இருக்கு. நீ என்ன எழுதுத? இல்லண்ணே, நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். அங்க இப்ப ஒண்ணு எதுக்கு நீ பதறுத? என்னப்பா? என்ன? இப்ப நீ வா. உன் கண்ணால பார்த்தா சரிதானே? இப்ப பாத்துட்டே வருவான். இருங்க, நான் போய் காட்டு வருதேன். இப்ப எதுக்கு இல்லை நீ இப்ப டென்ஷன் ஆகுத? இது என்னடா இது புது கதையால இருக்கு? அங்க போகும்போது அந்த சிலையை பார்த்தேன், காணோம். இலே, இது நம்ம கொலச்சாமி இருக்க இடம்ல. ஐயோ, என்ன நம்புன, அங்க இருக்காது. டேய், அவங்க வராங்கடா. சீக்கிரம் சீக்கிரம்டா, உட்கார்ந்து அருவாளை எடுத்துக்கங்கடா. ஏய், இங்க தண்டா. டேய், இடம் மாறி உட்காந்துட்டோம்டா. நீ இங்க உட்காரணும், நான் அங்க உட்காரணும்டா. இதோ இதோ பாரு.
இப்பதான் இங்க செல்ல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. இல்லை இது அப்போத்துல இருந்து இங்கே தான் இருக்கே. நானே 2 வாட்டி போயிட்டு வரும்போதுல இங்கே தானே இருந்துச்சு. இல்லை நான் பார்க்குறப்போ இங்கே தான்ல இருந்துச்சு, இப்போவும் இங்கே தான் இருக்கு. நடுவில் என்ன ஓடி பிடிச்சி விளையாட்டா வந்திருக்கு போது. கிளே, அவ வேற எங்கிட்டாவது பார்த்துட்டு சிலைய காணோன்னு சொல்லியிருப்பா. இங்கதான். நீ வாழ பொழுது சாயறதுக்குள்ள நிறைய சாங்கியம் பாக்கி இருக்கு. ஏம்ல இது காடு, தனியா இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தா இப்படிதான் நமக்கு தோணும். இப்போ வாட்டி யார் கூட்டினாரு? தனியா போகாத. சரி போல. வாட்டி வா, சொல்லுதல்ல வா, நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல பயப்படாதல்ல, சில நேரம் கர்ப்பமா இருக்கிறப்பெல்லாம் இப்படிதான் தோணத்தான் செய்யும். அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாம வா, பார்த்து. டேய் ஓடியாங்கடா ஓடியாங்கடா. நான் வரவா? ஏய் அப்பா வேண்டாம், நாங்களே பாத்துக்கிடுவோம். இரு. ஏடி தண்ணி எடுக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூடாது. ஏன்டா நான் வந்திருப்பேன்ல. என்ன பிள்ளை நீங்க தனியா கிளம்பி வந்திருக்கீங்க அறிவு இல்லாம? நீ பாட்டு கிளம்பி வந்துட்டீங்கள. இந்த குளத்தை புலங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. அது உள்ள பாம்பு கிடக்கா முதல்ல கிடக்கா என்ன கிடக்குன்னு தெரியல. நீங்க பாட்டு காலை விட்டுட்டு இருக்கீங்க உள்ள வந்து கவிட்டுனா என்ன பண்ணுவீங்க? நவளுங்க. அட அறிவு குழந்தை. என்னன்னு மகா லட்சுமிய குளத்துக்கு தண்ணி எடுக்க போறப்ப என்ன ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? எப்பா லேடிஸ் மட்டும் தான் தண்ணி எடுக்க வரணும், நீ எதுக்கு வந்திருக்க? ஐயோ அறிவு குழந்தை என் தங்கம் எப்படி பேசுறா பாத்தீங்களா? ஆளப்பாரு. ஏட்டி இந்த குளம் எவ்வளவு காலம் குளம்? இது புழக்கத்துக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள முதல்ல கிடக்கோ பாம்பு கிடக்கோ யாருக்கு தெரியும்? ஆளப்பாரு பேசுது பாரு எப்படி பேசுது. சரி பார்த்து போன நாவலு. எத்தா உள்ள எதுவும் இல்ல, நல்லதா இருக்கு. ஆமா நீங்க போய் எடுங்க. எஸ்கே நீ மட்டும் செந்தாமரை கையை பிடிச்சிட்டு போயிடு. என்ன சரிப்பா. இந்த கலங்கள்லாம் கொஞ்சம் நிக்கட்டும், கலக்கி விட்டுருக்கல. அம்மாடியோ கையில எம்பிட்டு பெரிய ஈட்டி வச்சிருக்கான். ஒரு குத்து குத்துனானா இங்கிட்டு புகுந்து அங்கிட்டு வெளியே வந்துடும் போல. ஆமாண்ணே, சிக்குனா 2 குத்துல குடல உருவிடுவான் போலயே. பேசாம வாங்கண்ணே போயிடலாம். டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே போயிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏடி நல்லா பாத்துட்டேன், எதுவும் இல்ல, பயப்படாம போய் எடுங்க. நான் மேல நிக்க. வா போலாம்.